நான் ஒரு சம்பவம் படித்தேன். காளிதாசன் எவ்வளோ பெரிய மகாகவி காளிதாசன். இந்த மகாகவி காளிதாசன் ஒரு முறை தெருவழியாக போகிறாரு. தாகம் எடுத்தது, தண்ணி குடிக்கணும்னு நினச்சாரு. அங்கே ஒரு கிணத்துல ஒரு அம்மா தண்ணி இறச்சிக்கிட்டு இருந்தது. அந்த அம்மாட்ட போய் தண்ணி கேட்கணும். அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கம்மா, தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு இப்படி கையை நீட்டுறாரு. அந்த அம்மா ஊற்றணும். அந்த அம்மா ஒரு வார்த்தை கேட்டுச்சான், நீ யாருன்னே தெரியாமல் நான் எப்படி உனக்கு தண்ணியை எடுத்து கொடுக்குறது? நீ யாரு? நீ சொல்லு முதல்ல, நீ யாரு? காளிதாசன் யோசிச்சானா, நாம் மகாகவி காளிதாசன், உலக புகழ்பெற்ற கவிஞன், இதெல்லாம் இந்த கிராமத்து பொம்பளைக்கு புரிய போதே? இது ஏதோ கிராமத்தை தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மக்கு, இதுக்கு போய் இதெல்லாம் எப்படி புரிய வைக்கிறது? அதனால டக்குன்னு இதெல்லாம் வேணாம், நம்ம பெரிய காளிதாசன் கவிஞன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேணான்ட்டு தகால்னு இப்படி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். யாரு என்னை வந்து ஒரு 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 வழிப்போக்கன்னு வச்சுக்கிய, வழிப்போக்கன், வெளியில் போகிறவன் வழிப்போக்கன், வழிப்போக்கன் தண்ணி கொண்டு. அந்த பெண்மணி ஒரு கேள்வி கேட்டா, 2 பேர் தான் இந்த உலகத்தில் வழிப்போக்கன். யாரு? சூரியன் ஒன்று, சந்திரன் ஒன்று. ஏன்னா தினம் அதே வழியாக போகிறானுங்க. இன்னை வரைக்கும் அவனுக்கு வழி தெரியாததால் மறுபடியும் அதே வழியாகவே போயிட்டே இருக்கிறானுங்க. உன்னை பார்த்தா சூரியனாவும் தெரியல, சந்திரனாவும் தெரியல, அப்படி நீ வழிப்போக்குன்னு சொல்றியே, அதனால பொய் சொல்லாது, கரெக்டாக சொல்லு நீ யாருன்னு. பார்த்தா இதுன்னா இந்த பொம்பளை இவ்வளோ அறிவாளியாக இருக்கு அப்படின்ட்டு எப்படி யோசிச்சுட்டு, வடமொழியில் அதித்திம்பாங்க. அதித்தின்னா முன்ன பின்ன தெரியாமல் வீட்டுக்கு வர விருந்தாளி. என்ன அதித்தின்னு எடுத்துக்கேன், ஒரு விருந்தாளின்னு எடுத்துக்கேன், கொஞ்சம் தண்ணி கொடுமா தாகமாக இருக்கு, அதித்தின்னா. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான்ப்பா உலகத்திலே விருந்தாளி. விருந்தாளிக்கு இலக்கம் என்னன்னு கேட்டால் சொல்லாமல் வரணும். எனக்கு தெரிஞ்சு மரணமும் நோயும் தான் அதித்தி. ஏன்னா அது எப்போ வரும்னு தெரியாது, எப்படி வரும்னு தெரியாது. உன்னை பார்த்தா சாவு மாதிரியும் தெரியல, நோய் மாதிரியும் தெரியல, ரொம்ப விவரம் தெரிஞ்ச மாதிரி அதித்தின்னு பேசுறியே, அறிவு இருக்கா உனக்குன்னு கேட்டேன். காளிதாசன் பார்த்தான், இந்த பொம்பளை நம்மளை சும்மா விடாது போல் இருக்குப்பா அப்படின்னு இப்படி யோசிச்சுட்டு, வேற எப்படி வேணா எடுத்துக்கோ, ஆனால் இங்கே தண்ணி வாங்கி குடிக்காமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், என்ன ஒரு பிடிவாதக்காரன் அப்படின்னு வச்சுக்கோ, புரியுதா? பிடிவாதக்காரன், தண்ணியை கொடு. அந்த பொம்பளை அதுக்கும் பதில் சொல்லிச்சு, எனக்கு தெரிஞ்ச 2 பேர் தான் ரொம்ப பிடிவா, அந்த 2 மட்டும் விட மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச 2 பேர் தான் பிடிவாதமானவங்க. யாரு? நகம் ஒன்று, தலைமுடி ஒன்று. எவன் எவ்வளவு வெட்டினாலும் வளர்ந்துக்கிட்டே இருப்போம்னு, இது 2ம் பிடிவாதமாக இருக்கும். உன்னை பார்த்தா நகம் மாதிரியும் தெரியல, தலைமுடி மாதிரியும் தெரியல, அப்புறம் ஏன் நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. இப்போ அவன் டோட்டலாக சரண்டர், வேற வழியே இல்லாமல் டக்குன்னு காலில் விழுந்து காளிதாசன் சொன்னா, ஒரு முட்டாள்னு நினச்சிக்கீங்க, என்ன ஒரு முட்டாள்னு நினச்சிக்க, தயவுசெய்து தண்ணி கொடு. அவ்வளோ முட்டாளா உன்னை பார்த்தா தெரியல, எனக்கு தெரிஞ்ச 2 பேர் தான் முட்டாள் உலகத்தில். அப்பவும் அதை விட மாட்டேங்குது. என்ன, இந்த உலகத்திலேயே தப்பான விஷயங்களை எப்போதுமே கூச்சம் இல்லாமல் செய்கிற அரசன் முட்டாள், அது ஆமாம்னு ஆமோதிக்கிற அமைச்சன் அவனை விட பெரிய முட்டாள். உன்னை பார்த்தா அந்த 2 கேட்டகரியிலையுமே வரல, அப்போ நான் எப்படிலாம் உனக்கு இதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு. கடைசியாக சொன்னா, என்னை விட்டுடு, என்னை விட்டுடு, உங்க எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லை, எனக்கு பதில் சொல்ல தெரியல, எனக்கு ஒன்றுமே தெரியல. கதை அது ரிலீஜியஸ் கதை. ஒன்று இந்த தண்ணி எடுத்து அந்த பொம்பளை தெரிச்சா சரஸ்வதியா நின்னான்னு கதை போகும், நமக்கு அது முக்கியம் இல்லை. ஏன்னா அதை தள்ளி வச்சிருங்க. எவ்வளவு பெரிய கவிஞனா இருந்தாலும் அறிவாளியா இருந்தாலும் நம்முடைய அறிவு செல்லாமல் போவதற்கு என்று ஒரு இடம் இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும். என்னை விட பெரிய அறிவாளி இல்லைன்னு இந்த உலகத்தில் எல்லாம் பேசுவான், இதெல்லாம் சும்மா. எந்த காலகட்டத்திலையும் நம்முடைய அறிவு செல்லா காசா போகக்கூடிய இடம்னு ஒன்று உண்டு, நம்முடைய அறிவு செல்லா காசா போக வேண்டிய நேரம்னு ஒன்று உண்டு. நேரம் இடம் கூட இல்லைங்க. சில நேரத்தில் நம்முடைய அறிவு எதுக்குமே பயன்படாத செல்லா காசா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க எங்க கனெக்ட் பண்ணணும்? இறந்தவர்கள் அப்படின்னு வரும்போது அகங்காரம் இல்லாதவர்கள், அது ஞானம் அடைவதற்கான வழி. இன்னொரு இடத்துல இறந்தவர்கள் அப்படின்ற வார்த்தை வரும்போது வித்தவுட் அவேர்னஸ், விழிப்புணர்வு அடையாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். இதுக்கு எல்லா நூல்களையும் நம்ம படிக்கணுமா இல்லையா? இந்த நாட்டில் இப்போ ஒரு பெரிய சாபக்கேடு என்னன்னா, ஒரு மத நூல் படிச்சவன் இன்னொரு மத நூல் படிக்க கூடாது, ஒரு மத நூல் படிச்சவன் அது மட்டுமே சிறந்ததுன்னு பேசணுமே ஒழிய வேற எதை பற்றியுமே பேசக்கூடாது. இது சரியா? நீ எல்லாவற்றையும் படித்தால் தான் சரியான தெளிவை உலகத்தில் அடைய முடியும். எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விருப்பு வெறுப்பில்லாமல் எல்லாவற்றையும் படிப்பதற்கான பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உலகத்தில் இன்னைக்கு டெமோக்ரஸிங்கிறது இவ்வளவு பெருசா வந்தது, அது எங்கு பெய்த மழை? அது ஒரு வார்த்தையில அது என்னங்கிற விளக்கத்தை ஆப்ரஹாம் லிங்கன்
ஒரு 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 2 நிமிஷத்துக்குள்ள இந்த உலகத்துக்கு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு எழுதுறாங்க, கேமரா போட்டோ எடுப்பதற்கான புகைப்பட நிபுணர் தன் கேமராவை சரி செய்வதற்குள் அவர் தன் பேச்சை முடித்து விட்டார். புகைப்பட கலைஞர் தம்முடைய கேமராவை சரி செய்வதற்குள்ளாக ஆபிரகாம் லிங்கன் தன் பேச்சை முடித்து விட்டார். எது டெமோக்ரஸிங்கிறதுக்கு அவர் கொடுத்த டெஃபினிஷன், ஃபார் தி பீப்புள் அண்ட் ஆஃப் தி பீப்புள்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தார்ல டெமோக்ரஸிங்கிறது. இந்த டெஃபினிஷன் அவ்வளவு விரைவில் வெளியில வந்து விழுந்த விஷயம். இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் ஜனநாயகம் 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 பேசுறாங்களே, இதுக்கான அந்த விளக்கத்தை 3 வரியில லிங்கன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அது இங்க நம்ம ஊர்ல பெய்த மழையா? எங்கோ பெய்த மழை. கெட்டிஸ்பர்க்ல பெய்த மழை, எங்கோ பெய்த ஒரு மழை உலகம் முழுக்க. அதே மாதிரி பிரெஞ்சு புரட்சி, சகோதரத்துவம் சமத்துவம்ங்கிற வார்த்தை எங்கோ பெய்த மழை. ஆனா உலகம் முழுக்க இன்னைக்கு சகோதரத்துவம் சமத்துவம் இருக்கணும் அப்படிங்கிற கருத்தா அது உலகம் முழுவதையும் மாற்றி அமைத்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி வாய்ப்பு சார் அந்த காலத்துல இருந்திருக்குமான்னு தெரியாது. நம்ம இந்த போன் ஒன்று இருக்கு பாருங்க, இந்த ஒரு சின்ன கையடக்கமான ஒன்று, இதை பல பேர் சபிக்கிறான் சமூக வலைத்தளங்களை, இந்த செல்போன்ல எல்லாமே நேரம் வீணா போகுது அப்படின்னு. நான் அதை நீங்க எத்தனை புஸ்தகங்களை கேரி பண்ண வேண்டிய வேலையை வந்து அது முடிக்குது தெரியுமா? இப்போ நான் கமராமாயணத்தில் முன்ன படித்த போது படித்த பாட்டு திடீர்னு இப்போ நினைவுக்கு வராது. வயசா நான் முதலே சொன்னேன், பல விஷயம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது. சமயத்தில் ஒய்ஃப் பேரே ஞாபகத்துக்கு வராமல் நாம பட்ட அவமானம் என்னங்கிறது நமக்குள்ள தெரியும். இத்தனைக்கும் ஏகப்பட்ட ஒய்ஃபும் இல்லை, ஒன்று தான் இருந்தாலும் அது நாம ஒரு மாதிரி கூப்பிட்டு பழகியிருப்போம் வீட்டில். அது உங்கள் ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம கூப்பிட்டு அந்த கொனஸ்ட்லியான பேர் தான் ஞாபகத்துக்கு வருமே ஒழிய ஒரிஜினலாக அவங்க டாக்குமெண்ட்டில் இருக்கிற பேர் நமக்கு ஞாபகத்துக்கு வராது. இது ஒரு பெரிய சங்கடம். அப்படி எத்தனையோ விஷயங்கள் நமக்கு மறந்து போகுது. இது பாருங்க, இந்த ஒன்று கம்பராமாயணத்தில் எந்த பாட்டு நான் பேசணும் அப்படின்னு நினச்சாலும் பாட்டோட வரியை போட்டு அப்படி எடுத்து அப்படி டக்குன்னு அப்படியே பார்க்க முடியுது. விநாயகர் ராகவல் சொன்னார், இவர் சரியாக தான் சொல்கிறாரான்னு நான் 5 நிமிஷத்தில் 5 செகண்டில் செக் பண்ணிடலாம். தப்புன்னு அப்படி விநாயகர் ராகவல்னு போட்டு அப்படி எடுத்து பார்த்தா நடுவில் 2 வார்த்தை விடாமல் சொல்லிட்டாரு, விட்டுட்டு சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் கரெக்டாக அப்படியே பார்த்துடலாம். இப்போ எவ்வளோ பெரிய கருவி இது, இதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணுமா இல்லையா? இதை பற்றி ஒரு புள்ளி விவரம் படித்தேன் சார். உலகத்தில் இதுவரைக்கும் நம்ம பயன்படுத்தி கொண்டிருந்த 87 கருவிகளை இது இல்லாமல் ஆக்கிடுச்சோம். 87 கருவி. இப்போ வாட்சே வேண்டியதில்லை, கேமராவே வேண்டியதில்லை, உங்களுக்கு எத்தனை கருவி வேண்டியதில்லை. அப்படின்னா இந்த ஒன்று வந்ததுக்கு அப்புறம் இத்தனை கருவிகள் தேவையில்லாமல் போயிடுச்சு. ஆனால் திட்டம் என்ன சொல்றான், இந்த ஃபோன்னால டைம் வேஸ்டா போகுது, இந்த ஃபோன்னால மனுஷன்லாம் சோம்பேறியா போயிட்டான், இந்த ஃபோன்னால அப்படி அதையா திட்டுறது? கருவியினால் நாம வீணா போல, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற தெளிவின்மையால் நம்ம வாழ்க்கை வீணா போகுது ஒழிய எந்த கருவியினாலும் நம்முடைய வாழ்க்கை வீணா போகாது. அதை கரெக்டானபடி பயன்படுத்தினா இதை விட நமக்கு உதவக்கூடிய கருவின்னு ஒன்று இருக்க முடியுமா என்ன? எவ்வளவு பெரிய விஷயங்கள் நமக்கு அது சொல்லுது. அப்புறம் இந்த எங்கோ பெய்த மழையை இங்க இன்னொரு கோணத்தை கூட பார்க்கலாம். எப்படி தெரியுங்களா? யாருக்காகவும் அது சொல்லப்பட்டிருக்கும் சார், ஆனா யாரோ அதனால பெனிஃபிட் ஆயிருப்பாங்க சார். அந்த மழை பெஞ்சது வேற இடத்துல, ஆனா பெனிஃபிட் முழுக்க இன்னொரு இடத்துல எங்கேயோ. அதே மாதிரி அது யாருக்கோ சொல்லப்பட்டிருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க. பொண்ணை கொண்டு போய் மியூசிக் கிளாஸ்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு அம்மா சேர்த்தாங்க. தான் பொண்ணு மியூசிஷியனா வரணும், சங்கீதத்தில் பெரிய நிபுணனா வரணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த அம்மா. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? இந்த அம்மா நல்ல பாடகி ஆயிட்டாங்க. அந்த டீச்சருடைய கண்டிஷன் எப்படின்னு கேட்டா, ஸ்டூடெண்ட் யாரும் அவங்க தான் உள்ள வரலாம், மற்றவங்க யாரும் உள்ள வரக்கூடாது. அந்த அம்மா இந்த பொண்ணை உள்ள விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ஜன்னல் ஓரமா பேசாம உட்கார்ந்தே இருப்பாங்க. என்ன பண்றது அப்படின்னு. இந்த பிள்ளைக்கு அந்த பாட்டு ஏறல, ஆனா ஜன்னல் ஓரமாவே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. அந்த அம்மாவுக்கு பாட்டு ஏறி அவங்க பிரமாதமான பாடகியா மாறிட்டாங்க. இது கூட எங்கோ பெய்த மழை தான், யாருக்கோ பெய்த மழை யாருக்கோ போய் சேர்ந்தது அப்படின்னு. இதை கூட மகாபாரதத்தில் எழுதி வச்சாங்க சார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்டா, இந்த பகவத்கீதைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லி முடிச்சுட்டு கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்க. எல்லா வாத்தியாரும் பையனை கேட்பாங்க, புரிஞ்சுதா அப்படிம்பாங்க. சந்தேகம் ஏதாவது இருந்தா கேளு அப்படி. புரிஞ்சாதானே சந்தேகமே கேட்கறதுக்கு. சந்தேகம் ஒண்ணுமே இல்லை அப்படிம்பா, ஏன்னா எதுவுமே புரியல. அப்புறம் எப்படி இங்கே சொல்ல போறான்? அது மாதிரி கிருஷ்ணர் கேட்டார், அர்ஜுனனை பார்த்து சொல்லிட்டு, எப்பா சந்தேகம் ஏதாவது இருந்தா கேளு அப்படின்னு. அவன் சொன்னா, நீ பாட்டு கிடுகிடுன்னு 700 ஸ்லோகம் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன்,
ஆனா எதை எதை எங்கெங்க அப்ளை பண்ணணும்னு எனக்கு ஞாபகம் வரல, எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. நான் இதை ஞாபகம் வச்சுக்காம எல்லாம் ஓடி போச்சு வேகமா. அப்போ கொடியில இருந்த அனுமன் சொன்னாராம், உனக்கு எப்ப டவுட் வந்தாலும் என்ன கேளு, உனக்கு எப்ப டவுட் வந்தாலும் என்ன கேளு. ஏன், உனக்கு சொல்லும் போது நானும் ஒட்டு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், அதனால எனக்கு எல்லாமே மனப்பாடமாயி போச்சு அப்படின்னு சொன்னார். இந்த கதையெல்லாம் உண்மையா பொய்யான ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஆனா அதுல ஒண்ணு உண்மை என்ன, யாருக்கோ சொல்லப்பட்ட உண்மைகள் யாருக்கோ பயன்படும் என்பது மட்டும் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய உண்மை. நம்ம யாருக்காக சொன்னோமோ அவனுக்கு அது பயன்படாம கூட போயிருக்கலாம். ஆனா யாரோ அதை கேட்டுக்கிட்டே இருப்பான், அவன் அதை வாழ்க்கையில வேறு ஒரு வகையில உள்வாங்கி எல்லா வகையிலுமே அந்த கருத்துக்களை தன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தி அது மூலமா மிக உயர்ந்த ஒரு இடத்தை அடைவதாக அவனுடைய தன்மை அமையும். நான் இது எதுக்காக சொல்ல வரேன், எல்லா மதங்களுடைய நூல்களையும் நம்ம படிக்கணும். அறிவுபூர்வமா தேடுகிற போது விஞ்ஞான நூல்களையும் படிக்கணும், தத்துவ நூல்களையும் படிக்கணும். பரிணாம வளர்ச்சி அப்படின்னா நமக்கு புரியுதோ இல்லையா, தமிழ்ல இப்ப நல்ல புத்தகங்கள் வந்திருக்கு. முன்ன ஒரு காலத்துல எல்லாம் தமிழ்லயே படிக்க முடியும்னு சொல்ல முடியாது. பரிணாம வளர்ச்சினா அதை பத்தி அறிவியல், பண்டை தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் அது படிக்கிறதுக்கு இப்ப வழி இருக்கு. நம்ம அதுக்கான புத்தகங்கள் கொஞ்சம் தேடணும், ஒரு பொறுமை வேணும். புத்தக கண்காட்சியும் வந்துட்டு மிளகா பஜ்ஜி மட்டுமே சாப்பிட்டுட்டு போறதுன்னு ஒரு முடிவோட வந்தா அப்புறம் நாம ஒன்றும் பண்ண முடியாது. புத்தக காட்சிக்கு வந்தவங்க மிளகா பஜ்ஜி சாப்பிட்றது சாப்பிடலாம், சாப்பிடாம போகக்கூடாது, கண்டிப்பா சாப்பிடணும், அது வேற விஷயம். ஆனா தேடணும், என்னென்ன புத்தகம் எந்தெந்த வகையில பயன்படும். சார், நாம எளிமையில் விளங்கி கொள்ள முடியாத எத்தனையோ செய்திகளை உலக அறிஞர்கள் பல வகையில் சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், வெறுமனே ஒரு கதையா நம்ம பயன்படுத்துறது ஒண்ணு, பட் அது எவ்வளவு பெரிய ஹையஸ்ட் டீச்சிங் சொல்லுதுங்கிறத ஒரு சின்ன அனாலிசிஸ். சூஃபியிசம், சூஃபியிசத்தை பத்தி ஒரு அருமையான புத்தகம் வந்திருக்குன்னு சொன்னா நாகூர் ரூமி எழுதியிருக்கார். சூஃபி வழி அப்படின்னு ஒரு புத்தகம், எக்ஸலண்ட் புக். மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் பத்தி இறையன்பு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், இலக்கியத்தில் மேலாண்மை அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் இருக்கிற பல விஷயங்களை நீங்க ஒரே புத்தகத்தில் படிச்சு கத்துக்கலாம் அப்படின்னா இலக்கியத்தில் மேலாண்மை அப்படிங்கிற இறையன்பு சாருடைய புத்தகத்தை படிச்சா போறோம். எனக்கு தெரிஞ்ச பக்கத்துக்கு பக்கம் அந்த அளவு விஷயம் வேற எந்த புத்தகத்திலும் கிடையாது. நான் ஒரு முறை ஒரு விழா, அவரை ப்ளீஸ் பண்ணி எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை, நான் ஒரு விழாவில் சொன்னேன், சரவண பவன் ஹோட்டல் வச்சிருந்தார் பாருங்க ராஜகோபால், ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் ஒரு முறை MBA கிளாஸ் எடுக்கும்போது, என்னோட எந்த பிரான்ச்சில் வேணாலும் போய் கேசரி வாங்கிட்டு வா. சரவண பவன் ராஜகோபால் சொன்னார், என்னுடைய எந்த பிரான்ச்சில் வேணாலும் போய் கேசரி வாங்கிட்டு வா, 100 கிராம் கேசரியில 3 முந்திரி பருப்பு இல்லைன்னா நான் இந்த தொழிலை விட்டுடுறேன்னு. என்னோட எந்த பிரான்ச்சில் வேணாலும் நீ போய் 100 கிராம் கேசரி வாங்கிட்டு வா, அதுல 3 முந்திரி பருப்பு இல்லைன்னா நான் இந்த தொழிலை விட்டுடுறேன் அப்படின்னார். எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. நீங்க 100 கிராம் கேசரி வாங்கினா கண்டிப்பா அதுல 3 முந்திரி பருப்பு இருக்கும் அப்படிங்கிறது அவர் தொழில் ரகசியம். அது மாதிரி நான் சேலஞ்ச் பண்றேன், இறையன்பு சாருடைய எந்த பக்கத்தை வேணாலும் எடுத்து படிச்சு பாருங்க, 3 நல்ல விஷயமாவது இல்லைன்னா நான் பேசுறதை விட்டுடுறேன், நான் பேசுறதை விட்டுடுறேன். எப்படி கலெக்ட் பண்றாரு, எப்படி கொடுக்கிறாரு தெரியாது, எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. தாவோ டீச்சிங் பத்தி ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பெரிய நாட்டை ஆள்வது என்பது, பெரிய நாட்டை ஆள்வது என்பது சிறிய மீனை சமைப்பது போன்றது. எக்ஸலண்ட் உதாரணம். என்ன அர்த்தம்? பெரிய நாட்டை ஆள்வது என்பது சிறிய மீனை சமைப்பது போன்றது. அதிகம் கிளறக்கூடாது, அதிகம் கிளறக்கூடாது, அதிகம் கிளறினால் உதிர்ந்து போய்விடும். இது டாவோ டீச்சிங். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதே மாதிரி சார் அவர் வந்து ரொம்ப நேர்மையா, ரொம்ப மிக மிக நேர்மையாகவே ஒரு இயக்கத்தை நடத்திவிட முடியாது, மிக 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 நேர்மையாகவே ஒரு இயக்கத்தை நடத்திவிட முடியாது. அதுக்கு சொல்ற உதாரணம் என்ன தெரியுங்களா? என்ன? தூய்மையான நீரில் மீன்களால் வளர முடியாது. ஏன்? அழுக்கு இருந்தா தானே சார் மீனே அங்க இருக்கும் திங்கிறதுக்கு. அழுக்கே இல்லாம இருந்ததுன்னா அங்க மீன் எப்படி இருக்கும்? ஆனாலும் ரொம்ப தூய்மையாவே உன்னை நடத்தணும்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் சொல்றான், 10% பெர்ஃபெக்டான ஆள் தான் என் பின்னாடி வரணும்னா நீ ஒத்தையா போக வேண்டியதுதான். நம்ம இன்னும் ஒத்தையா போறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் ஒத்தையா போகணுமே ஒழிய மற்ற இடத்துக்குலாம் ஒத்தையாவா போறது. ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு மக்கா இருப்பான்,
இல்லை கொஞ்சம் நான் வாழ்க்கைக்கு பயன்படுத்துக்காக சொல்கிறேன். சில பேர் சொல்லுவான், என் ஒய்ஃப் மட்டும் ரொம்ப அறிவாளியாக இருந்தா உன்னை என்னைக்கோ டைவர்ஸ் பண்ணியிருப்பான். என் ஹஸ்பண்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்தா வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருப்பான். இதுவே தெரியாமல் பேசுகிறாங்க எல்லாரும். அவங்க அப்படி இருந்தா இவங்க இப்படி இருந்தா அப்படின்னு. ஓரளவு முன்ன பின்ன இருப்பாங்க, ஓரளவுக்கு அப்படிதான் இருப்பாங்க. அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். இப்போ நான் எங்கேருந்து எங்கே போகிறேன் அதை சொல்லி முடிச்சிடுறேன். லைஃப்பில் ஹையஸ்ட் விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன இந்த முல்லா நசுருத்தீன் கதைங்கிறது படித்தா காமெடி ஸ்டோரி மாதிரி தானே இருக்கு. என்ன இருக்காது, ஏதோ தமாஷான ஜோக் மாதிரி தானே தெரியுது. கிடையாது. ஹையஸ்ட் சூஃபிசத்தை விளக்கின உபகதைகள் அவை. ஒரு உதாரணம் பாருங்க. முல்லாட்ட வந்தா ஒருத்தன் ஒரு 4-5 பேர் எங்களை சிஷ்யனா ஏற்றுங்க அப்படின்னா ஏற்றுக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லை. அவர் கழுதையில் டிராவல் பண்ணுவார். கழுதையில் எப்போவுமே கழுத முகம் அதை பார்த்த மாதிரி நம்ம உட்காந்து அப்படி போகிறது தான் வழக்கம். இந்த சிஷ்யர்கள் வந்த உடனே முல்லா என்ன பண்ணார், திரும்பி உட்காந்துக்கிட்டாரு. எப்படி? கழுதையோட முகத்துக்கு முதுகு தெரியும்படியா தான் திரும்பி உட்காந்துக்கிட்டாரு. சிஷ்யர்கள் சொன்னார், ஃபாலோ மீ, வாங்க போகலாம் அப்படின்னு. எல்லாரும் கேட்டான், இது என்னங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. காமெடி கதை மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க, ஆரம்பிக்கலாம் பாருங்க டெஃபினேஷன் என்னன்னு. முல்லா பதில், உங்களுக்கு நான் முதுகு காட்டிக் கொண்டு போனால் சீடர்களை குரு அவமதித்ததாக ஆகிவிடும். உங்களுக்கு நான் முதுகு காட்டிக் கொண்டு போனால் சீடர்களை குரு அவமதித்ததாக ஆகிவிடும். நீங்கள் எனக்கு முதுகு காட்டும்படி முன்னால் போனால் நீங்கள் என்னை அவமதித்ததாக ஆகிவிடும். இப்போது 2 பேருக்கும் பிரச்சனை இல்லை. முகமும் முகமும் பார்க்க நாம் போகிறோம். சீடன் குருவை அவமதிக்கவில்லை, குருவும் சீடனை அவமதிக்கவில்லை. இதை விட வசதியான நிலை வேறு என்ன இருக்க முடியும்? 1. நம்பர் 2, அடுத்த பாயிண்ட் என்ன? இப்படி உட்காந்து போனா 10 பேர் தப்பா பேசுவானே சார். ஏங்க, ஒரு கழுதையில் நீங்க முகம் பார்த்து உட்காராம முதுகு காமிச்சுக்கிட்டு இந்த பக்கம் பார்த்து உட்கார்ந்தா 10 பேர் சிரிக்க மாட்டானா? இப்போ அதுக்கு விளக்கம் என்ன? நம்மை பற்றி பிறர் என்ன பேசுகிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாதவன் தான் உண்மையில் ஞானம் அடைந்தவன். நம்மளை பத்தி இவன் என்ன பேசுவானோ, நம்மளை பத்தி அவன் என்ன பேசுவானோ, அது அஞ்ஞானத்தோட உச்சின்னு அர்த்தம். நம்மளை பத்தி எவன் என்ன பேசினாலும் நாம் அதை பத்தி பாதிக்கப்படாம இருந்தாதான் நம்ம ஞானத்தோட உச்சிக்கே வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். நம்மை பற்றி பிறர் பேசுவதை பற்றி கவலைப்படாமல் இருப்பதுதான் ஒரு உயர்ந்த குருவின் லட்சணம். 3வது, ஏங்க கழுதைக்கு நீங்க முதுகு காட்டிக்கிட்டு இப்படி உட்காந்து போனா ரூட் கிளியரா எப்படி ரூட்டுனா, பாதை எது என்று தடுமாறுகிறவன் குருவாக இருக்க முடியாது. எவனுக்கு பாதை அத்துப்படி ஆயிற்றோ அவன் மட்டுமே குருவாக இருக்க முடியும். பாதை முழுமையும் தெரிந்தவன் தான் முதுகு காட்டி கொண்டு உட்கார முடியும். இப்ப நமக்கு இருக்கிற சிக்கலே எப்படின்னு கேட்டா, 10ஆம் கிளாஸ் படிச்சவன் 5ஆம் கிளாஸுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி நம்மூர் ஞானிகள் எல்லாம் எப்படின்னா, அவனே ஞானம் அடையாம 150 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கு மற்றவனுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அவனுக்கு தெரிஞ்ச அறகுறை ஞானத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீ 10% அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டியா? உனக்கு அதனுடைய முழுமை தெரியுமா? அதனுடைய உச்சி என்னன்னு தெரியுமா? பாருங்க, பாதையை பற்றிய கவலை இல்லாமல் இருப்பவன் தான் உண்மையான ஞானியாக இருக்க முடியும். எல்லாத்தோட ரொம்ப முக்கியம், இப்படி கழுதைக்கு முதுகு காட்டிக்கிட்டு உட்கார்றது, சிஷ்யர்களை பார்த்துக்கிட்டே வர்றது அசௌரியமான வழியா இல்லையா? எவ்வளவு அசௌரியமான விஷயம். இப்ப பாருங்க, உலகத்தாருக்கு எது அசௌகரியமோ அதுதான் ஞானம் அடைந்தவனுக்கு சௌகரியமான வழி. இந்த உலகத்தார் எதெல்லாம் சௌரியம்னு சொல்றாங்களோ அவனுக்கு அது பெரிய சௌரியம் இல்லை. எதெல்லாம் அசௌரியம்னு சொல்றாங்களோ அதெல்லாம் அவனை பொறுத்த வரைக்கும் சௌரியமான வழி. இப்போ முல்லாவுடைய ஒரு விஷயத்தை நாம ஒரு ஸ்டோரி ஜோக்கா போடுறோம். ஒரு பத்திரிகையில பார்டர் கட்டி சின்னதா ஜோக் மாதிரி போடுறோம். இல்ல, அது உங்களுக்கு உண்மையான சூஃபியிசம் ஞானத்தை உணர்த்துவதற்கான ஒரு மிகப்பெரிய பாடத்திட்டம். இப்படி தேர்ந்தெடுத்து நாம படிக்கிற போது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான செய்திகளை பெறலாம். எனவே மழை பெய்த இடத்திலேயே நன்மை செய்ய வேண்டும் என்பதில்லை. எங்கோ பெய்கிறது, எங்கோ நன்மை செய்கிறது. யாருக்கோ பெய்கிறது, யாரோ நன்மை அடைகிறார்கள். எங்கோ பிறந்து நதியாகிறது, கடலில் மீனின் நறுமணம் மாற்றி அமைக்கப்படுகிறது. இப்படி கருத்துக்கள் மழையாக எங்கோ பெய்து யாரையோ மாற்றி எத்தனையோ மாற்றங்களை செய்திருக்கின்றன. இந்த கருத்துக்களை சுமந்து வருகிற புத்தகங்கள் எங்கோ பெய்த மழை. வணக்கம்.